ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 67ஓட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம். ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வழக்கம் போல் வந்துட்டு பாரு கூட உட்காந்து ஊர்க்கதை பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே ரம்யாவும் இருக்கிறாங்க. திவ்யாவை பற்றி தாங்க பேசுகிறாங்க. கொஞ்சம் கூட இவளுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்காதா? அப்படியே வந்துட்டு ஒருத்தர் அழுதுட்ருக்காங்க ஃபீல் பண்ணிவிட்டு. அவங்கக்கிட்ட வந்துட்டு நீ துணியெல்லாம் எடு நாங்கள் வைக்கணும் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு கேட்குறா. எனக்கு அப்படியே ரொம்ப கோபமாக வந்துச்சு அப்படின்னு பில்டப் பண்ணாங்க. ஏம்மா வைக்கிறியா இல்லை நான் வைக்கட்டுமான்னு தான்மா கேட்டாங்க. நீ நம்ம புதுசு புதுசாக அழுந்துகிட்ருக்குன்ற மாதிரி தான் தோணுச்சு. அப்படியே பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாரு வந்துட்டு பேசி தான் பாருன்னு சொல்லி எனக்கு பேச இஷ்டமே இல்லை. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையே இல்லை. பிரஜன் வந்துட்டு போகும்போது இவளுக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் கொடுத்துட்டு போனார். அந்த நன்றி கூட இல்லை. இவெல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு பில்டப் பண்ணாங்க. ஏம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷியாம்மா? புருஷன் கூட தங்கச்சின்னு பேசுனதையே வந்துட்டு இப்போ வந்து தப்பாக வந்துட்டு இது பண்ணுற. அவளால் தான் போயிட்டான் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டேம்மான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இதை பார்த்தா பிரஜனே காண்டாவார் மேலேன்ற மாதிரி தான் தோணுது. இவ்வளோ பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கு இந்த அம்மா இத்த போயிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.